இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைபை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒமன் கிளம்பிட்டு இருக்கோம். ஒமன் போயிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு வீடியோலாம் எடுத்து காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய வீடியோலாம் ஷார்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அங்கே போய் ரீச் ஆயாச்சு. இப்போ அங்கேருந்து உங்களுக்கு நான் வெளியே காட்டுறேன். அங்கே ஃபுல்லாகவே சுற்றி மலை தான் இருக்குது. அது வந்து நைட் டைம்னால அவ்வளோவா தெரியல. காலையில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் எல்லாமே சின்ன சின்ன மலையாக இருந்தனால அவ்வளோவா தெரியல. இந்த ஒரு மலை மட்டும் நல்லா லைட்ஸ் போட்டிருந்தனால இங்கே வந்து பார்க்கும்போது அந்த லைட்ஸோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. வெளியே ரொம்பவே ஹாட்டாக இருந்தது இந்த டைமில். இப்போ அந்த மலைக்கிட்ட போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ அந்த மலையில் தான் இருக்கோம். இப்போ அங்கே ஆப்போசிட்டில் தான் இருந்து நான் அந்த மலையை காமிச்சேன். இப்போ நம்ம இங்கேருந்து அந்த வியூ காட்டுறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல லைட்ஸோடு பார்க்கும்போது. அடுத்த நாள் லஞ்சுக்கு நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம். ஃபிஷ்ஷு அதிகமாக ஃபிஷ் இருந்தது. ப்ரானு, அப்புறமா லாப்ஸ்டர் எல்லாமே இருந்தது. ஆர்டர் பண்ணது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம். இது வந்து கிரில் வாங்கினோம், சிக்கன், அப்புறமா ப்ரானு, ஃபிஷ்ஷு நல்லா இருந்தது. ப்ரானு ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து கபாப் இருந்தது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நைட்டு வந்து நாங்கள் மத்ராஸ் சூக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறோம். உள்ளே போனால் சின்ன சின்ன கடைகளாக இருந்தது. அங்கே வளையல், அந்த செயின், வாட்சு எல்லாமே இருந்தது. ஆனால் அங்கே உள்ள ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இங்கே இருக்கிறவங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் ஓகே, பட் இந்தியாவோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் அங்கே இருக்கிறவங்க வாங்கலாம், அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்தது. எல்லா பொருளுமே இருந்தது. ரொம்ப ஓகே, நார்மலாக இருந்தது. ரேட்லாம் வாங்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. நல்லாவும் இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. எனக்கு வந்து இந்த கேமல், இந்த மாதிரி டோட்டாய்ஸ் உள்ளது, இந்த மாதிரிலாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அது வந்து கையில் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நல்லா ஃபுல்லாகவே ஸ்டோனாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது இன்னும் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அதெல்லாம். இது வந்து ஒமன் சிம்பிள் போட்டது. இது வந்து நம்ம ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி உள்ளது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. நானும் இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்தேன். பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பாக சின்ன சின்னதாக இருந்தது. நல்லா அழகாக க்யூட்டாக இருந்தது அந்த பேக்ஸ்லாம் பார்க்கும்போது. அப்புறம் லைட்டு, இந்த மாதிரி லைட் வந்து பாலில் வந்து லைட் உள்ள செட் பண்ண மாதிரி. இது ஃபுல்லாகவே லைட்ஸ் தான்.
கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சூக்கை விட்டு வெளியே வந்துட்டோம். முடிஞ்ச வரை எல்லா கடையும் நம்ம பார்த்துட்டோம். அங்கே வந்து நிறைய கடைகள் வந்து மூடி இருந்தது, அதனால நம்ம எல்லா கடையும் பார்க்க முடியல. இப்போ அடுத்த நாள் வந்து இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே வந்து நின்று பார்த்து ஃபோட்டோ எடுக்கிற இடம் தான். என்னென்னா இது மன்னருடைய கப்பல் இங்கேயே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே அதிகமாக பார்த்திங்கன்னா மலையும் ஃபால்ஸும் தான் அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் மலையும் ஃபால்ஸ் தான் இருக்கும் அதிகமாக. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கே நாங்கள் உட்காந்துருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன சின்ன மீன்கள்லாம் ரொம்ப கிட்ட வந்து ஃபுல்லாகவே இன்னைக்கு இங்கே உட்காந்து சுற்றி பார்க்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரம் தான் இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து சுற்றி தென்னை மரம் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அங்கே வந்து எல்லாரும் பிடிக்கிற அளவுக்கு தான் ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப கிட்ட தான் ஓடிட்டு இருந்தது. அதனால் நாங்களும் கொஞ்சம் ஃபிஷ்ஷு பிடிச்சோம். அதுக்கப்புறமா ஒரு மலை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மலையில் இருந்துட்டு நாங்கள் எடுத்த வியூ இதை சுற்றி பார்த்தா ஃபுல்லாக மலை தான் இருந்தது. அங்கே எங்கே போனாலும் அதிகமாக மலையும் ஃபால்ஸும் தான் அதிகமாக இருக்கும். இந்த மலை இருந்தது, அதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக கடல். நல்லா இருந்தது இந்த வியூ பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்பவே ஹாட்டாக இருந்தது அந்த டைமில். அதுக்கப்புறமா அவங்க தேடி பிடிச்ச ஒரு தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போனாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கடை இருந்தது, சின்ன கடை, நல்லா இருந்தது. அங்கே திங்ஸ்லாம் கொஞ்சம் துணிங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதனால அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கடைக்கே போனோம். அதுக்கப்புறமா சுட சுட இஞ்சி போட்டு சூப்பரான டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒமன்லேருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அங்கே வந்து ஒரு 3 days கிட்ட நாங்கள் ஸ்டே பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே இன்னும் வந்து குளிர் டைமில் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக இருந்தது. ஓகே, அப்போயே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு வந்ததுனால. இருங்க, இன்னும் வந்து வீடியோ முடியலை. இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இதுதாங்க கஷ்டப்பட்டு கையால் பிடிச்சோம் இல்லையா, அது இவ்வளோ தூரமாக கொண்டு வந்தனால அதை ரொம்பவே பத்திரமா வச்சுருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல.
அவ்வளோதாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபம்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.